ஹாய் ஹலோ வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பல விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுட்டு இருந்திருப்போம். அண்டு இப்போது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் இந்த கிளாரிட்டியில் உங்களுக்கு ஒன்று முக்கியமாக தெரிஞ்சிருக்கும், அது நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னு. ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஹிஸ்ட்ரி படிங்க, ஜியாகிரஃபி படிங்க, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவோம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூலில் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான். ஆனால் எல்லாமே உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் ஆனால் ஆப்வியஸ்லி இல்லை. சில சப்ஜெக்ட் பிடிக்கும், சில சப்ஜெக்ட் பிடிக்காது, சில சப்ஜெக்டை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு சந்தேகம் ஆகும், இந்த மாதிரி பயப்படுற சப்ஜெக்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்ட் அந்த மாதிரி பல பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், பல பேர் பயப்படுற ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸுக்கு நான் எப்படி ரெடி ஆக? யூபிஎஸ்சி எக்ஸாமில் CSATன்னு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்களே, ஸோ அது மேக்ஸ் தானே. ப்ரிலிம்ஸில் பேப்பர் 2 எழுதியே ஆகணும்ல, அதை கிளியர் பண்ணியே ஆகணும்ல. இந்த அச்சுனாலையும் நான் எப்படி அந்த பேப்பரை அப்ரோச் பண்ணேன்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்ஸை கண்டாலே பயம், எங்களால் முடியாது. ஸோ அதனால மட்டுமே நான் ஆக முடியாதா அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட குவரிஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றின சில ஐடியாஸை உங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அந்த பேப்பருக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸையும் சேர்த்து கொடுக்கறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. கொஞ்சம் விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் சில விஷயங்கள் நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாங்கிற இன்சைட்ஸை மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஓகே, வித் தட் நோட் வி ஆர் ஆக்சுவலி ஸ்டார்டிங் ஃபார் திஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் கன்சிடரே பண்ண தேவையில்லை. பிகாஸ் மேக்ஸுங்கிறத நீங்கள் எங்கே அல்டிமேட்லி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரிலிம்ஸில், அதுவும் பேப்பர் 2ல் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸுங்கிற பேருக்கு கொஞ்சம் வரும். ஆனால் CSAT பேப்பர் இஸ் அபவுட் மேக்ஸ், ஆனால் நாட் எக்ஸாக்ட்லி. ஸோ CSATோடைய பேட்டர்னை அடுத்து நம்ம பார்க்க போகும். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவே மாட்டாங்க. அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஸோ ஒரு மினிமல் லெவல் ஆஃப் ஐடியாஸ் நமக்கு இருக்கணும் எல்லா சப்ஜெக்டை பற்றியும். இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இப்போ நான் ஹிஸ்ட்ரி மேஜர் எடுத்திருக்கேன். ஹிஸ்ட்ரியில் நான் செம்ம ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஹிஸ்ட்ரியை மட்டும் படிச்சுட்டு யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியுமானா ஆப்வியஸ்லி முடியாது. ஸோ நான் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படித்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் மேக்ஸும். நான் மேக்ஸில் பெரிய ஆள், அதுக்காகவே நான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியுமானா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அண்ட் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் ஆப்ஷனலும் எடுக்கலை, வேறு ஏதோ ஆப்ஷனல் தான் எடுக்க போகிறீங்கிற பட்சத்தில் மெயின்ஸுக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் மேக்ஸ் தேவைப்படாது. ஸோ எங்கே தேவைப்படுது அப்படின்னா, உங்களோட ப்ரிலிம்ஸில் மட்டும்தான். ப்ரிலிம்ஸில் இனிஷியலி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கம்பைண்டாக கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸோட சில கொஷின்ஸ், நாட் எக்ஸாக்ட்லி நிறைய இருக்காது, பட் ஒரு 10 கொஷின் 15 கொஷின் அந்த மாதிரி அவங்க கொஷின் பேப்பரோடய வந்துட்டு இருந்துச்சு. 2011 பேட்டர்ன் சேஞ்சில் 2 பேப்பரில் 1 பேப்பர் கம்பல்சரி CSAT ஆச்சு. ஸோ CSAT அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி மேக்ஸ் பேப்பர் கிடையாது, பட் மேக்ஸோடைய தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லைக் 40 to 50% மேக்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் லாஜிக்ஸ்லாம் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மேக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இன் தட் கேஸ் நிறைய பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மேக்ஸ் தெரிஞ்சவங்களாம் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ஸ் போனாங்க. அண்ட் மேக்ஸில் கொஞ்சம் பார்த்தாலே பயப்படுறவங்கலாம் அதனால அடி வாங்குதோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேப்பர் 2 குவாலிஃபையிங் பேப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் படி இந்த CSAT பேப்பர் அப்படிங்கிறது இட்ஸ் அ குவாலிஃபையர்னால் நீங்கள் ஜஸ்ட் 33% ஆஃப் மார்க்ஸ் வாங்கினா போதும். விச் மீன்ஸ் நீங்கள் 200 மார்க்ஸ்க்கு ஆன் தி ஹோல் CSAT பேப்பர் எழுதுவீங்க. அதுக்கு நீங்கள் 66 ஸ்கோர் பண்ணாலே நீங்கள் CSAT கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் 66 ஸ்கோர் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் அவுட் ஆஃப் 266 நீங்கள் கொஷின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 கொஷின்ஸ் எழுதுவீங்க. 80 கொஷின்ஸில் 30 கொஷின் லெஸ் தேன் 50% பாருங்கள். ஸோ ஒரு 35 கொஷின் நீங்கள் பக்காவாக கரெக்டாக போட்டிருந்தீங்க, வேறு எதுவுமே தப்பாக போடல அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு மேக்ஸ் ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு பார்ட்டை தான் உங்களுக்கு சிவில் சர்வீசஸில் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்காக நான் அதை விட்டுட்டு போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் விடவும் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் CSATோட பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. CSATை பொறுத்த வரைக்கும் ஒரு 35% ஆஃப் CSAT வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஓ மை காட், இங்கிலீஷே எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ வரிஸ். நம்ம 1 இயர் நியூஸ் பேப்பராக, அதுக்கப்புறம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸை நியூஸ் கேட்போம், பார்ப்போம், எல்லாம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்க இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இங்கிலீஷ் ஒரு 35% கிட்ட இருக்கும்.
அப்போ லாஜிக்கல் ரீசனிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 30-35% இருக்கும். அண்ட் ரிமைனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் நான் ப்ரிலிம்ஸ் நம்ம சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணும் போதே சொன்னேன், ஸ்டாண்டர்ட் 10th லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th லெவல் பேசிக் நியூமரிசி தான் அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணுறாங்க. நம்ம டிகிரிலாம் முடிச்சிருக்கோம்ல, ஸோ நீங்கள் 10th மேக்ஸ்க்கு பயந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பயப்படணும்னு அவசியம்லாம் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு ஆப்வியஸ்லி அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் நிச்சயமாக வேணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் அப்படியே போய் எக்ஸாம் எழுதுங்கன்னு நான் சொல்ல. பட் நீங்கள் பயப்படுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ வந்துட்டு ஒரு 3 பேட்டர்ன், தட் இஸ் 3 மாடல், ஒரு லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் அந்த பேசிக் நியூமரிசி எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு CSAT பேப்பர் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அ மேக்ஸ் பேப்பர், இட் ஹேஸ் அ மேக்ஸ் கண்டென்ட் ஆஸ் வெல். பட் அதுக்கும் நீங்கள் எல்லா கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண தேவையில்லையே, நம்ம குவாலிஃபையர் தானே. ஸோ அந்த லெவலுக்கு டெஃபினெட்லி நம்மளால் டியூன் அப் ஆக முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், கொஸ்டின் பேப்பர் வில் பி ஒன்லி இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் உங்களை டெவலப் பண்ணிக்கணும். நீங்கள் பேப்பர் டெய்லி படிக்க ஒரு ஆர்டிகல்ஸ் டெய்லி வாசிக்கவே உங்களுக்கு அந்த காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே வளர்ந்துடும். டோன்ட் வரி அபவுட் தட் ஆஸ் வெல். அண்ட் இதுக்கு புக்ஸ் இருக்கா அப்படின்னா, புக்ஸ் இது படிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருக்குமே புக்ஸ் ஸ்பெசிஃபைலாம் பண்ண மாட்டாங்க. ஈவன் இஃப் தே ஆர் ஸ்பெசிஃபையிங், அது கொஞ்சம் அதிக லெவல் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் படித்து முடிச்சிங்க அப்படின்னாலே, அதாவது இந்த CSAT ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் படித்து முடிச்சிங்க அப்படின்னாலே குவாலிஃபை ஆகிறது செம ஈஸியாக இருக்கும். அதை தவிர எனக்கு ஏதாவது புக் வேணும், எனக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது புக் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லலாம் ஒரு புக்கை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அந்த அகர்வால் புக்கு வேணால் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். சும்மா பேசிக்காக அந்த கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கும் அண்ட் ஸ்டப்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும். அண்ட் எனக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷனே தெரியாதுன்னா அதை மட்டும் படிங்க. ஆப்வியஸ்லி உங்களை கொண்டு போய்ட்டு இன்டெகிரல் கால்குலஸ் பண்ணுங்கள், மேட்ரிசஸ்லேருந்து ஃபார்முலா டிரைவ் பண்ணிட்டு வாங்க, அப்போலாம் உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ இட்ஸ் அ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆப்வியஸ்லி பேசிக் நியூமரிசிலேருந்து தான் இருக்கும். ஸோ உங்களுடைய மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஸ்கில்ஸ் ஒரு லெவலுக்கு இருந்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலே இந்த லெவலில் ஈஸியாக தாண்டிடலாம். அண்ட் அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸ். Maths, it's all about practice. So CSAT paper, it's all about practice. And நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, don't do anything very big and all. Just go download question papers from online. அதாவது UPSC சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர்ஸே இருக்கும்ல. ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். மேபி 1 வீக்குக்கு 1 கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தட் would be more than sufficient. அண்ட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் உங்களுக்கு இந்த பேப்பர் மேலே இருக்கிற ஃபியரும் பேரும் இந்த பேப்பருக்கு நீங்கள் ரெடியும் ஆகிடுவீங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் புக்ஸ். அண்ட் one last thing would be, fear has its own larger shadow. ஸோ ஷேடோவை பார்த்து தான் நம்ம எல்லாருமே பயப்படுவோம். பட் இன் ரியாலிட்டி அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இது கிடையவே கிடையாது. அது ஒரு சின்ன விஷயம்தான். ஸோ அதை நம்ம வந்து அந்த ஃபியரை நீங்கள் என்றைக்கு தூக்கி போடுவீங்களோ அன்றைக்கி அசால்ட்டாக இந்த பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் மேக்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் ஆல். ஏதோ சாதாரணமான விஷயம், இதை நான் படிக்க போகிறேன். ஹாவ் தட் இன் மைண்ட் அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். இட்ஸ் அன் ஈஸி ஜேர்னி. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஹாவ் திஸ் இன் மைண்ட் ஆஸ் வெல். பிகாஸ் நம்ம நிறைய அதர் விஷயங்களுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. போத் ஹேவ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் this as well, but a little at least. அது போதும். Okay, so that's all for this video. I hope this helped you at least a little. Whatsoever, please do say me in the comments below. And if you want to message me personally, you can always message me in my Insta ID. Thanks a lot for all your support. Thank you.